வரும் 26இல் நடக்கும் லோக்சபா சபாநாயகர் தேர்தலில் தங்கள் கட்சியின் வேட்பாளரை களமிறக்க பாரதிய ஜனதா கட்சியிடம் மேலிடம் முடிவு செய்துள்ளது. துணை சபாநாயகர் பொறுப்பை கூட்டணி கட்சியினருக்கு விட்டு தரவும் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான 18வது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24இல் துவங்குகிறது. அன்றைய தினமே நீண்ட காலம் எம்பியாக பதவி வகித்து வரும் கேரளாவைச் சேர்ந்த காங்கிரசினுடைய மூத்த உறுப்பினர் சுரேஷ் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்த பின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளுக்கு இடைக்கால சபாநாயகர் சுரேஷ் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். வரும் 26இல் சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் வரை இடைக்கால சபாநாயகர் சுரேஷ் தொடருவார். லோக்சபா தேர்தலில் பெரும்பான்மையை பெறாவிட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை பயன்படுத்தி சபாநாயகர் பதவியை தங்கள் வசமே வைத்துக் கொள்ள பாரதிய ஜனதா கட்சி தீவிரம் காட்டி வருகிறது. இந்த விஷயத்தில் கூட்டணி கட்சிகளில் உண்டான ஐக்கிய ஜனதா தளத்தின் மூத்த தலைவர் தியாகி பாஜக நிறுத்தும் வேட்பாளரை ஆதரிப்பதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என கூறிவிட்டார். மற்றொரு கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசமோ அதிகாரப்பூர்வமாக இதுவரை தங்கள் முடிவை தெரிவிக்காவிட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சபாநாயகர் தேர்வு இருக்க வேண்டும் என்று பொடி வைத்து பேசியிருக்கிறார். தெலுங்கு தேச கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் ராம் கொம்மர் ரெட்டி அவர்கள் கூறுகையில், சபாநாயகர் வேட்பாளரை கூட்டணி கட்சியினர் ஒன்றாக சேர்ந்து தேர்வு செய்ய வேண்டும். ஒருமித்த கருத்து எட்டப்பட்டாலும் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளும் அவருக்கு ஆதரவு அளிக்கும் என்றார். வரும் 24இல் பார்லிமெண்ட் கூடி 2 நாட்களுக்கு புதிய எம்பிக்கள் பதவியேற்பு முடிந்ததும் 26 சபாநாயகர் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதனால் புதிய சபாநாயகர் யார் என்பதை இறுதி செய்யும் பொறுப்பை கட்சியின் மூத்த தலைவரும் இராணுவ அமைச்சருமான ராஜ்நாத் சிங் வசம் பாஜக தலைமை ஒப்படைத்திருக்கிறது. அவர் 2 நாட்களாக தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தள நிர்வாகியுடன் தொடர்ந்து பேசி வருகிறார். நேற்று அவரது வீட்டில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். சபாநாயகர் பதவியை தாங்களே வைத்துக் கொள்ளும் அதே வேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளின் ஏதாவது ஒன்றுக்கு துணை சபாநாயகர் பதவியை வழங்கும் யோசனை முன்வைத்து ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி முகமாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் சபாநாயகர் தேர்தலை கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். சபாநாயகர் பதவியில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் அமரக்கூடாது என்றும் நினைக்கின்றனர். அதனால் தான் சபாநாயகர் பதவிக்கு தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரை நிறுத்தினால் நாங்கள் ஆதரவு அளிக்க தயார் என வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் துணை சபாநாயகர் பதவி பார்லிமெண்ட் மரபுப்படி எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு தான் விட்டு தர வேண்டும். அந்த வகையில் இந்தியா கூட்டணிக்கு துணை சபாநாயகர் பதவியை வழங்க அரசு தரப்பு முன்வர வேண்டும். இந்த 2இல் ஏதாவது ஒன்று நடைபெற வேண்டும். அப்படி இல்லாமல் சபாநாயகர் பதவியில் பாரதிய ஜனதா கட்சியும் துணை சபாநாயகர் பதவியில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் அமர முடிவு செய்தால் சபாநாயகர் தேர்தலில் தங்கள் அணி சார்பில் வேட்பாளரை நிறுத்தி ஒரு கை பார்த்து விடலாம் என்று நினைக்கின்றனர். வெற்றி வாய்ப்பு குறைவே என்றாலும் வேட்பாளரை நிறுத்துவதில் இந்தியா கூட்டணியினர் உறுதியாக இருக்கிறார்கள். அதாவது அரசியல் சட்டத்தில் 93வது அம்சத்தின் கீழ் லோக்சபா சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படுகிறது. தேர்தல் விதிமுறைகளின்படி தேர்தல் நடப்பதற்கு முந்தைய நாளான 25ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள் வேட்பாளர்கள் பெயர்கள் மற்றும் அவர்களை ஆதரிக்கும் கட்சிகளின் எம்பிக்கள் உள்ளிட்ட விவரங்கள் அனைத்தையும் அளித்தாக வேண்டும் என லோக்சபா செயலகம் கூறிவிட்டது. சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெற சிம்பிள் மெஜாரிட்டியாக போதுமானது. அதாவது தேர்தலை நடக்கும் நாளன்று சபையில் ஆஜரான எம்பிக்களின் எண்ணிக்கையில் பாதிக்கு மேற்பட்டவர்களின் ஓட்டுக்களை எந்த வேட்பாளர்கள் பெறுகிறாரோ அவரே வெற்றி பெறுவார் என்று அறிவிக்கப்படுவார். அதாவது இந்த முறை சபாநாயகர் பதவி தேர்தலில் நடந்தால் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின் தேர்தல் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படும் முதல் சபாநாயகர் என்ற பெருமையை வெற்றி பெறும் சபாநாயகர் பெறுவார். சுதந்திரத்திற்கு முன் 1927 to 46 வரை 6 முறை சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடந்துள்ளது. சுதந்திரத்திற்கு பின் இதுவரை ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே சபாநாயகர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த லோக்சபா துணை சபாநாயகரையும் தேர்வு செய்யப்படவில்லை. அதேபோல் எதிர்க்கட்சி தலைவரும் தேர்வு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.